2-3 நாளைக்கு முன்னாடி அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. சிலிண்டரெல்லாம் பத்தாம போதாம்மா பாப்பா, புக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், பெட்ரோல்லாம் டிமாண்ட் ஆக போதாம்மா, விளையாச்சாக போகுமான்னு பல விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நம்ம மோடிஜி இருக்காருமா, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு. நான் பாரத பிரதமர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையா இல்லை அவரு நம்ம மக்கள் மேலே எவ்வளோ ஒரு நம்ம நாடை வந்து ஒரு வலிமையான நாடாக வச்சுருக்கணும், நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற அவருடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு தெரில. நம்ம நாட்டுக்கு எதுவுமே ஆகாதுங்க. மோடிஜி இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி கச்சா எண்ணெய்களை ஏற்றிட்டு 2 கப்பல் நம்ம இந்தியன் ஃப்ளாகோட இவ்வளோ பிரச்சனைகள் அங்கே நடந்துட்டுருக்கு. ஆனாலும் ஈரான் வழியாக வந்திருக்கு. ஒரு டிப்ளமசி கால் தான், ஜெய்சங்கர் அவர்கள் கால் பண்ணுறாங்க, விடுறாங்க, நம்ம கப்பல் 2 இந்தியா வந்தாச்சு. அப்போ நினச்சி பாருங்கள், உலக அரங்கில் நம்மளுடைய இந்தியா வந்து ஒரு விஸ்வ குருவான நாடாக மாறி இருக்கு அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்குது. இந்த மாதிரி உலக அரங்கில் ஜியோ பாலிட்டிக்ஸில் உலக அரங்கில் வந்து இந்தியாவை தூக்கி கொண்டு போய் வச்சுருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர். ஆனால் தமிழகத்தில் எடுத்துக்கோங்க, நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த தேர்தல் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. இந்த தேர்தல் பொதுமக்களுக்கும் குடும்ப ஆட்சிக்குமான தேர்தல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கு. தமிழக மக்களுடைய நிலைமை வந்து பெரிய கேள்விக்குறி தான். அடிப்படை தேவைகளை விட்டுருங்க, ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண் பிள்ளை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு வர முடியாதுங்கிறத தாண்டி ஒரு வயசான அம்மா வீட்டுக்குள்ளே கூட இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே வந்து அவங்களுடைய வயசான தாத்தாவை கொண்டுட்டு அந்த பாட்டியை கற்பழிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நொடிக்கு நொடி பயமாக இருக்குது. தமிழகம் சீரழிஞ்சு கொண்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து அன்றாட மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணியாச்சுங்க. ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பொதுமக்கள் போராட்டம். இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து குடிநீர் இல்லை, தண்ணி வந்து 22 நாள் 23 நாளைக்கு ஒருக்கா, 22 நாள் 23 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வருது. ஆனால் 2-3 நாளைக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் வந்து இங்கே லோக்கலில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஃபோட்டோ, துணை முதலமைச்சருடைய ஃபோட்டோ, அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய ஃபோட்டோலாம் போட்டு ஒரு பேக்கில் பெரிய அண்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த அண்டாவுடைய சிம்பாலிக்காக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரில. அந்த ஒரு அண்டாவை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று. அண்டா கொடுத்தீங்களே, அந்த அண்டாவில் ஊற்றுறதுக்கு தண்ணி கொடுத்தீங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அதனால் மக்கள் எல்லாம் சிந்திக்கணும். இந்த மாதிரி இலவச பொருட்கள், பணம் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் ஓட்டு போடும்போது யோசிங்க, இந்த பொருள் உங்கள் ஓட்டுக்கான மதிப்பா அப்படின்னு யோசிங்க. 5 வருஷம் வாழ போகிறோம், அந்த வாழ்க்கைக்கான ஒரு சன்மானமாக இந்த கிஃப்டெல்லாம், இந்த பணம்லாம் அப்படிங்கிறத யோசிங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்கிற வரைக்கும் பாரத தேசத்துக்கு எதுவும் ஆகாது. பட் பாரத பிரதமருடைய என்டிஏ கூட்டணிக்கு கீழே நம்ம தமிழகம் இருந்தால்தான் பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் எல்லாரும் உதவி செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.